ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஒரு நண்பர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கான ரிசல்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் அவருக்கு வந்து 5200 கிராஃப்ட் வச்சுருக்காங்க. ஃபுல் தலை பால்னஸாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 4000 கிராஃப்ட்டு, பேக் சைடு வந்து 1200 கிராஃப்ட் சென்டரில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், அவரோட ரிசல்ட்டை. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில இது சொல்ல ஆசைப்பட்டுக்கிறேன். அதாவது என்னோடய யூடியூப் சேனலில் வேறு ஒரு யூடியூப்பர் வேறு ஒரு கிளினிக்கை ப்ரமோட் பண்ணி கமெண்ட் பண்ணுறாரு. அதை நான் என்ன கிளினிக் யார் போடுறாங்கிறத நான் சொல்ல விரும்பலை. ஸோ அப்படி யாரும் நீங்கள் கமெண்ட் போடாதீங்க, அது நல்லதுக்கு இல்லை. ஏன்னா அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு என்கிட்டே நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது என்னோடய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க, ப்ரோ இப்படி ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாரு, அந்த கிளினிக்லாம் போய் பண்ணலாமா அப்படின்னு என்னோடய சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்குறீங்க. ஸோ அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் பொறுப்பும் இல்லை. அதனால் வேறு ஒரு கிளினிக்கை பற்றி என்னோடய சேனலில் யாரும் கமெண்ட் போடாதீங்க. அப்படி போடுறது வந்து நல்லதில்லை. உங்களோட கிளினிக் பற்றி நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணணுன்னா, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறீங்க, உங்களோட கிளினிக்கில் இருக்கிற ரிசல்ட்ஸு, அதனோட ஸ்பெசிஃபிக் என்ன, அதெல்லாம் நீங்கள் சொல்லி உங்களுக்கு டேலண்ட் இருந்தால் நீங்கள் உங்கள் கிளினிக்கோட ரிசல்ட்ஸ்லாம் ஷோ பண்ணுங்கள். மக்களே பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. ஸோ நீங்கள் வந்து என்னோடய சேனலில் அந்த மாதிரி எதுவும் கமெண்ட் போடாதீங்க. அப்புறமா இன்னொன்று, இப்போ நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்குறேன், அதாவது இந்த மலையில் முளைச்ச சின்ன சின்ன காளான்ங்கிற மாதிரி. ஸோ நிறைய கிளினிக்லாம் இப்போ புதுசாக வந்திருக்குது. நான் அதை பற்றி நான் பேச விரும்பலை. பட் ஒரு சில யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹெச்எஸ்எனில் தான் நிறைய பேர் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அதாவது ஹெச்எஸ்எனில் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு போயிட்டு அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கும். நீங்களும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஹெச்எஸ்எனில் அவங்க பண்ணி ரிசல்ட் வந்து செம்மையாக அழகாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து ஹெச்எஸ்எனை பற்றி தப்பாக சொல்லுவாங்க, தப்பாக பேசிட்டு வேறு ஒரு கிளினிக்கை பற்றி ப்ரமோட் பண்ணுறாங்க. அது எதுக்காகன்னு எனக்கு புரியலை. இப்போது அவங்களுக்கு வந்து ஒரு மைனஸ் இருக்குது, ஹெச்எஸ்எனில் பண்ணி வந்து ஒரு ரிசல்ட் சரியாக வரல, இல்லை இந்த மாதிரி மைனஸ் இருக்குது, ட்ராபேக் இருக்குன்னா அவங்க அதை மட்டும் சொல்லலாம். அதை மட்டும் சொல்லிக்கிட்டு ஒரு வீடியோ போடலாம், ஹெச்எஸ்எனை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிளினிக்கில் ஓகே இது வந்து மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து சரி பண்ணிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹெச்எஸ்எனில் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா வளர்ந்துருக்கும், நல்ல ரிசல்ட் வந்திருக்கும். பட் ஹெச்எஸ்எனை பற்றி தப்பாக பேசிட்டு வேறு ஒரு கிளினிக் ப்ரமோட் பண்ணுறாங்க. அது எதுக்காக பண்ணுறாங்க, பணத்துக்காக பண்ணுறாங்களா என்னங்கிறது புரியல. ஸோ அப்படி யாரும் பண்ணாதீங்க, நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அவங்களுக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் இன்னொரு கிளினிக்கை ப்ரமோட் பண்ணுறீங்களா, அந்த கிளினிக்கில் பண்ணி ரிசல்ட் வந்தவங்களோட வீடியோ போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ மக்களை யாரும் வந்து ஏமாற்றாதீங்க, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, யாரையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, ரிசல்ட் போடுங்க. அதே மாதிரி நான் சப்ஸ்கிரைபர் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே சொல்கிறேன், எங்கனாலும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் போய் பண்ணுங்கள், நான் பண்ண வேணான்னு சொல்லலை. ரிசல்ட்ஸ் பாருங்கள், சரிங்களா? ஒரு கிளினிக் போகிறீங்க, சூஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து ஒரு 10 பேரோட ரிசல்ட் எப்படி இருக்குது, நிறைய பேர் எப்படி ரிசல்ட் போடுறாங்க, அதை நீங்கள் பாருங்கள். ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு நீங்கள் போங்க. அதேமாதிரி தேவையில்லாமல் யாரும் ஹெச்எஸ்என்லேயே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிட்டு அந்த கிளினிக் பற்றி தப்பாக பேசினது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு கிளினிக் பற்றி நீங்கள் ப்ரமோட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். உங்கள் கிளினிக் பற்றி நீங்கள் ப்ரமோட் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஸ்பெசிஃபிக் என்ன, உங்களோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஷோ பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? அதனால் அப்படி யாரும் பண்ணாதீங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இவருக்கான ரிசல்ட்ஸ் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அவரோட ஃபீட்பேக்கும் ஷேர் பண்ணியிருப்பார். வாங்க.
ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க? நல்லா இருக்கிறேன் ப்ரோ. இப்போ எப்படி உங்களுக்கு ரிசல்ட் நல்லா வளர்ந்துருக்குது? 5 months கம்ப்ளீட் ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. இருக்கு ப்ரோ. 6 மாசம் முடிய போகுது. ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. ம். பழைய போட்டோ எல்லாம் பார்த்துருப்பீங்க, அதுல ரொம்ப இதா இருந்திருக்கும். ஆமாம் ப்ரோ, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ ஃபுல் வந்து பால்னஸ் மாதிரி இருந்துச்சு. ஆமா, இப்போ நான் காலேஜ் படிக்கிறப்ப ஹேர் எப்படி இருந்துச்சோ அந்த ஃபீல் இருக்கு. ஓகே ப்ரோ. இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பியா இருக்கு ப்ரோ. இப்போ நல்லா வளர்ந்துருக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து வெளியே போக முடியாது, சீவிட்டே இருக்கணும். ம். இப்போ அந்த இதே இல்லை. காத்து அடிச்சாலும் வண்டியில போனாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நல்லா எப்பவுமே ஃப்ரீயா போற மாதிரி இருக்கு. ஓகே. ஏதாச்சும் உங்களுக்கு பயம் இருந்துச்சா ப்ரோ பண்ணும்போது? இருந்துச்சு ப்ரோ. ஸ்டார்டிங்ல வந்து பண்ணப்போ கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் செட்டிங் பீரியட் வர்றப்ப எல்லாமே கொஞ்சம் என்ன இவ்வளவு கொட்டுக்கு வந்துருமோ, நிறைய பேர் சொல்லுவாங்க செட்டிங் இப்படி கொட்ட தான் செய்யும், கண்டிப்பா வந்துரும்னு. அவங்க என்னதான் சொன்னாலும் இருந்தாலும் ஒரு பயம் இருந்துச்சு வந்துருமோன்னு. ஆனா கரெக்டா அவங்க சொன்ன மாதிரி இந்த டைம்ல கரெக்டா முடி வந்திருக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி 70 நாளுக்கு மேலேயே நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. அது கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி வாட்ச் பண்றப்ப போட்டோ எடுத்து பார்ப்பேன். பாக்குறப்ப நல்லா முடி நல்லா வளர மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓகே ப்ரோ. இப்போ 6 மாசத்துக்கு யாருமே ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ பாக்குறவங்க எல்லாரும் முடி இன்னும் சூப்பரா வந்திருக்கு இப்படிதான் சொல்றாங்க. ஓகே ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நீங்க ரிசல்ட் கொடுத்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. மத்தவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வர்றதுக்கு பாசிபிள் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நான் டவுட் எப்ப கேட்டாலும் நல்லா கரெக்டா சொன்னீங்க. ஓகே சொல்ல விட்டது இல்ல. ஓகே ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.